உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த மே 14 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். குரு பெயர்ச்சி அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, குருவை ஒரு ஹீரோ மாதிரி, சனியை ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. குரு வந்துட்டாலே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுங்கிறது ஆணித்தனமான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆகையினால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மே 14 காத்திருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி கிடைக்க போகிறது, தங்கம் வாங்க போறீங்க, நகை சேர்த்த போறீங்க, பணம் பேங்க் பேலன்ஸ் யாருக்கெல்லாம் ஏறப்போகுது போன்ற நிறைய விஷயங்கள் நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல காத்திருக்கு. ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். 5ஆம் இடம் என்பது என்ன என்றால், இந்த 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகத்தை தரக்கூடிய இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். யோகங்கள் பெருகுகிறது. நண்பர்களே, இந்த யோகம்ங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது யோகத்திலே அதியோகம் என்பது ஏற்படுகிறது. ஏன்னா 5ங்கிறது ஜென்ரலாகவே யோகஸ்தானம். உங்களுக்குரிய தனாதிபதி 2 கூடிய தனாதிபதி யோகஸ்தானத்துக்கு செல்கிறார். இதை விட ஒரு சூப்பரான டைம் எதுவும் கிடையாது. அப்போ 5ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது அது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்பதால் ஒரே தூக்கி மேலே வச்சிடறார். குரு ஒரே தூக்கி மேலே வச்சிடறார். 5ஆம் இடம் என்பது அத்தனை அற்புதமான ஒரு விஷயம். புத்திர பிராப்தி, சொத்து எல்லாமே உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் கிடைக்கிறது. 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான திருமண யோகம், அதே மாதிரி குழந்தை பிராப்தி, எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த யோகங்கள் எல்லாம் இந்த 5லே குரு வரும் பொழுது எல்லா யோகங்களையும் பிளஸ் பண்றார். எல்லா யோகமும் பிளஸ்டு. 5லிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 5ல் இருக்கும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நன்றாக பாருங்க. இங்க பாருங்க, நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு காம்பினேஷன் வருது பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் 3, 6, 8, 12 காம்பினேஷன். அந்த மாதிரி 5, 9, 11 காம்பினேஷன் வருது பாருங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையா 11 பார்க்கிறார், 7ஆம் பார்வையா 5ஆம் பார்வையா 9 பார்க்கிறார், 7ஆம் பார்வையா 11 பார்க்கிறார், 9ஆம் பார்வையா 1ஐ பார்க்கிறார். இது உடம்பு பார்க்கிறார். இந்த 1ஐ பார்க்கும் பொழுது என்ன ஆகிறதுனா, உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றார். குரு பகவான் உடம்பை சரி பண்றார். உடம்புல ஏற்கனவே ராகு பகவான் உட்காந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சிற்றின்பங்களில் நாட்டம், தேவையில்லாத தீய பழக்கங்கள் போன்றவற்றெல்லாம் ராகு உருவாக்கிட்டு இருக்கார். அந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு நீங்க என்ன ஆகுறீங்க, உடம்பு கிளீன் ஆகுது, மென்டலி ஸ்டேபிள் ஆகுறீங்க. இந்த ராகுக்கு அத்தனை பெரிய சக்தி, அதை தடுக்கிற குருவுக்கு அதை விட பெரிய சக்தி. அதனால தான் எப்பயுமே குருவும் பெரிய உடம்பு, அர்த்தகாரியம் மகாவீரியம். ராகுவுக்கும் பெரிய உடம்பு. குரு ராகுவை பார்க்கும்போது ராகுவை கன்வெர்ட் ஆகி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பணமும் இன்பமும் தனமும் பிராப்தியும் கிடைக்க போகிறது. 5ல் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் 9ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு பாக்கியத்தை அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். 11 பார்த்து லாபத்தை பார்க்கிறார். உடம்பை பார்த்து உடம்புல இருக்க சகல விதமான வியாதிகளையும் சரி பண்ணுறார். சில பேருக்கு கல்லீரல் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறார். கிட்னி பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணிக்கிறேன் சார், லிவர் இது மாதிரி சார், லிவர் சிரோசிஸ் சார், எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் குரு பார்த்துட்டார். குரு பார்ப்பின் கோடி நன்மை. குரு பார்த்துட்டா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. குரு பார்ப்பின் கோடி நன்மை. குரு உங்களுடைய உடம்பை பார்த்துடுறார். கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகி விடுகிறது. அதே நேரத்திலே குரு பகவான் 11 கூடியவராகவும் இருப்பதால் மாமனார் வழி சந்தோஷங்கள்,
ஆதாயங்கள், நண்பர்கள் வழி ஆதாயங்கள், இது எல்லாமே கிடைக்குது. கும்பராசிக்காரருக்கு 100க்கு 200 மார்க். குரு பகவானை தேவகுரு ப்ரஹஸ்பதி என்று அழைக்கிறார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, யாரையாவது சொல்லும்போது பெரிய ப்ரஹஸ்பதி வந்துட்டார் இவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரஹஸ்பதினா என்ன அப்படின்னா எல்லாம் தெரிந்தவர் குரு. குருவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்திலே சூரிய பகவான் யார், இந்த ஹெச்ஓடி, அவருக்கே பாடம் சொல்லக்கூடிய ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் யார் வச்சுருக்காங்கன்னா அவர் தான் வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா மதியூகி அப்படின்னு நம்ம புதனை சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத நமக்கு சொல்லித்தர்றது இந்த குரு தான். அது எந்த விஷயமா இருந்தாலும். ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த குருவை தங்கம் என்று பொருள் சொல்கிறாங்க. தங்கம், ஸ்வர்ணம். உலோகங்களிலே இப்போ சனின்னா இரும்பு, சுக்கரன்னா வெள்ளிங்கிற மாதிரி குருனா தங்கம். இந்த தங்கம் அப்படிங்கிறது எல்லாமே குரு தான். தங்கம் ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், தங்க காயின், எது இருந்தாலும் குரு தான். அப்போ இந்த குரு பகவான் வந்தாலே ஒருத்தர் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது என்பது மாற்ற முடியாத கருத்து. இந்த வருடத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் வருகிறார். மிதுனம் என்பது புதனுடைய வீடு, வித்யாகாரகன் புதனுடைய வீடு. இந்த புதனுடைய வீட்டுக்கு குரு பகவான் வருவது அப்படிங்கிறது எப்படின்னா, புதன் ஏற்கனவே வித்யாகாரகன், படிப்புக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது வித்யைகள் அதிகமாகிறது. அதாவது படிப்பு அதிகமாகிறது. படிப்பு அதிகமாக படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறது. கடைசியாக படித்த புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே நிறைய பேர்ட்ட பதிலே இல்லை. ஏன்னா நாம் புத்தகங்கள் படிப்பதே குறைச்சிட்டோம். குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிறார், அறிவை பெருக்குகின்ற ஆர்வத்தை தூண்டுகிறார், டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தூண்டுகிறார். உலகத்தில் நண்பர்களே, இன்னோவேஷன்ஸ் மட்டும்தான் உலகத்தை அடுத்த படிநிலைக்கு அழைத்து செல்கிறது. அதில் இந்த டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இன்று அப்பியர் டிஸ்அப்பியர் வரும்னு பேசிக்கிறாங்க. இந்த ஊரில் நான் இப்போ அப்பியர் ஆகிறேன், திருநெல்வேலியில் டிஸ்அப்பியர் ஆயிடுவேன், அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்த படிநிலை ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாத்தையும் இந்த குரு பகவான் ஊக்குவிக்கிறார். புதனுடைய வீட்டிற்கு அனைத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக அணுகுகிறார்கள். ஒரு மார்க்கெட் எப்படி போகுது, ஆன்லைன் ஸ்டடி மார்க்கெட் எப்படி போகுது, அணுகுகிறார்கள். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த குரு பகவான் புதனுடைய வீட்டிற்கு செல்லுவதால் நிறைய விஷயங்களில் நன்மைகள் ஏற்பட போகிறது. முக்கியமாக சோஷியல் மீடியா எல்லாம் பலமாக போகிறது. இன்ஸ்டாவோ, யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ, இது எல்லாத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வரப்போகுது. இந்த குரு பகவான் அங்கே வரும்பொழுது கல்வியை கற்பிக்கும் ஒரு விஷயமாக எல்லாம் மாறப்போகிறது. பொழுது என்பது நண்பர்களே போக்குவதற்கு அல்ல, பொழுது என்பது ஆக்குவதற்கு. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் குரு பகவான் சொல்லிக் கொள்வதற்காக வருகிறார். தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அழகாக, அது ஒரு சாளரம், அதை அழகாக பயன்படுத்த வேண்டும். அதை குரு பகவான் நமக்கு டீச் பண்ணுறார். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்தில் குரு இருப்பார். 2 குவாட்ரண்ட்டை 2 மிகப்பெரிய ஆளுங்க பார்த்துக்கிறாங்க. சனியை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது, குருவை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. நான் அடிக்கடி என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி நினைத்தால் எதை கேட்டாலும் தருவார், ராகு நினைத்தால் வாழ்வில் முன்னேற்றத்தை தருவார், குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். விஸ்வாமித்திரரோட கதை எடுத்து பாருங்க. ஒரு மன்னனுக்காக ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கியவர் விஸ்வாமித்திரர். இவர்கள்லாம் நினைச்சா என்ன வேணா செய்வாங்க. அப்ப அந்த குரு நினைக்கணும். அந்த குரு என்னென்ன கேட்பார், குவாலிட்டி 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 இன் ஜாப், குவாலிட்டி இன் மைண்ட், குவாலிட்டி இன் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையில், எண்ணங்களில், சிந்தனைகளில், வேலையில் குவாலிட்டியான ஆள் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா குரு உங்களை பார்த்துருவார். அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, குரு பார்ப்பின் கோடி நன்மை. ஆகையினால இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது ஒரு தற்செயல் நிகழ்வுதான். ஆனால் இந்த பெயர்ச்சியினால் அடையக்கூடிய நன்மைகளும் ஆதாயங்களும் ஏராளம் ஏராளம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவிற்கு வாரம் ஒரு முறை வருகிறேன். மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் என்னை புக் பண்ணிக்கோங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கே
யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் வேணுமோ செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.